இது நாள் வரைக்கும் ஏதாவது விஷயங்களை திட்டமிடாமல் இருந்தாங்கன்னா இப்போ ரொம்ப திட்டமிடுவாங்க. இந்த காரியத்தை நான் அச்சீவ் பண்ணியே தீரணும் அப்படின்னு திட்டமிட போறேன். நேற்றுக்கு வரைக்கும் ஆபீஸ்ல அவமானம், வேலை நெருக்கடி, இவாள் கொடுக்க வேண்டிய நியாயமான ப்ரமோஷன் கொடுக்கல அப்படின்னு என்ன நெருக்கடி இருந்தாலும் நியாயமான ப்ரமோஷன் கிடைக்கும். பொதுவாகவே இவங்களுக்கு ஒரு விதமான எண்ணங்கள் காப்பாத்திட்டே இருக்குங்க. நிறைய விஷயங்கள்ல பட்டு இனிமே படுறதுக்கு என்னங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். இந்த குரு 5ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சில விஷயம் புரிய வரும். கஷ்டத்துல இருக்கும்போது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியும். குரு பகவானின் 5ஆம் இட சஞ்சாரம் அந்த ராசியவை பார்க்குது. அப்போ 7.5 சனியால ஜென்மச்சனியால ஏற்படக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் நீங்கும். ராசி அதிபதியே போய் 5ல போய் குரு உச்சமா இருக்கு. ஜென்மத்துல சனி. சூப்பர். உங்களுக்கு அமோகமா இருக்கு. மீனராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லபடியா இருக்கு. ஆனா அந்த வரனெல்லாம் இவங்களுக்கு அமைய கிடைக்கணும்னா இவங்க எதிர்த்து யார்ட்டையும் பேசக்கூடாது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். ரொம்ப அழகான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம கூட மிகச்சிறந்த அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் இருக்காங்க. பஞ்சநாதன் சார், இந்த 2026 குரு பலன் எப்படி இருக்க போகுது? 2026 வருஷத்துல குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய அற்புதமான நேரம். இது நல்ல பலன்களை எல்லாம் நண்பர்கள் சொல்றாங்க. இதுல உலகியல் அடிப்படையிலையும் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு சில கருத்துக்கள் மாறுபாடு இருக்கு. விலைவாசிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும்னு எனக்கு தோன்றது. பொதுமக்கள் அடுத்த சில மாதங்கள் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முடிய அந்த குரு பகவான் சிம்மத்துக்கு போகிற அதிசாரமா அப்படி போகிற வரை கொஞ்சம் செலவினங்களை கட்டுப்படுத்திக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்லது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தங்கத்தின் விலையை பத்தி பேசினா தங்கத்தின் விலை கடுமையாக ஏறும். அதுல எந்த வகையான சந்தேகமும் இல்லை. குரு பகவான் வீட்டில் சனி பகவான் இருக்கிறான். கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன்ஸை பார்க்குறோமே தவிர தங்கத்தின் விலை கடுமையாக ஏறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் எல்லாரும் என்ன பண்ணணும், மகான்கள் வழிபாடு செய்யணும். சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு செய்தால் மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் துறைந்து நன்மைகள் பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அப்படிங்கிறத உண்மை. மிக முக்கியமாக இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒரு ராசிக்கும் டீட்டெயில்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்க போகுதுன்றதை நம்ம ஜோதிடர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போகிறோம். பஞ்சநாதன் சார், மீன ராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? 3 விஷயம் வாழ்க்கை ரொம்ப ஆம்பிஷியஸ், அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கையோடு இருக்க போகிறது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அமைய போகிறது. இந்த 3 விஷயங்கள் வாழ்க்கை ரொம்ப இருக்கும். இது நாள் வரைக்கும் ஏதாவது விஷயங்களை திட்டமிடாமல் இருந்தாங்கன்னா இப்போ ரொம்ப திட்டமிடுவாங்க. இந்த காரியத்தை நான் அச்சீவ் பண்ணியே தீரணும் அப்படின்னு திட்டமிட போறாங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள், அதிலிருந்து நிவர்த்திக்கக்கூடிய, தப்பித்துக் கொள்ளக்கூடிய, பிரச்சனைகளிலிருந்து விலகக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு இந்த பிரச்சனைகளை இனிமேல் நம்ம மாட்டிக்கூடாது, எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில நல்லா இருக்கும், அந்த அமைப்புகள் எல்லாம் அவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். 2வது தன்னம்பிக்கை. எந்த ஒரு காரியத்தையும் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வரும். நேற்று வரை எதில் தடைகள் இருந்தாலும், எதில் ஃபெயிலியர் இருந்தாலும் அவர்கள் எடுத்துக்கொண்ட பாதை இப்போ வெற்றிகரமான பாதையாக இருக்கும். அதனால ஒரு சரியான வழியை தேர்ந்தெடுத்ததில் போவாங்க. ஸோ வெற்றிகள் பெருகும் காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவருடைய வாழ்க்கையில் வரைக்கும் ஃபாரின் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது நிறைவேறாமல் இருந்தால் ஃபாரின் போகிற வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த விசா, பாஸ்போர்ட் சம்பந்தமான ப்ராப்ளம் இருந்தால் அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். சகோதரனுக்கும் இவாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்கு, குறிப்பாக மூத்த சகோதரனுக்கும் இவாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிறது. இன்னொரு பக்கம் நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி, அது ஒன்று இருக்கு. நேற்றுக்கு வரைக்கும் ஆபீஸ்ல அவமானம், வேலை நெருக்கடி, இவாள் கொடுக்க வேண்டிய நியாயமான ப்ரமோஷன் கொடுக்கல அப்படின்னு என்ன நெருக்கடி இருந்தாலும் நியாயமான ப்ரமோஷன் கிடைக்கும். இவாளுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாம் தொடங்கிடும். அதுதான் பெரிய யோகம். அப்போ இப்போ குரு பகவான் பஞ்சமத்துக்கு வரார் அப்படின்னு சொன்னா இவாளுக்கு எஜுகேஷன்லயும் முன்னேற்றம். இன்னொரு பக்கம் குருபலம் வருவதனால கல்யாணம் கூடி வருது. இந்த புத்திர காரகனுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறதுனால சந்தான பிராப்தி கிடைக்கிறது. அதுவும் இவாளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி நிறைய நன்மைகள், நிறைய சந்தோஷங்கள், பொழுதுபோக்கு விஷயங்கள் ரொம்ப ஈடுபாடு கூடும். ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வருவா. ஒரு பெரிய ட்ரஸ்ட்ல மெம்பர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வரும். புதிய பதவி ஒன்று மீனராசிக்காரர்களுக்கு தேடி வரப்போகிறது. அப்படி வாழ்க்கை அற்புதமாக அமையும். அவருடைய உடல் நலத்துல இப்போ ஒரு பிரச்சனை இருந்துருக்கும். அந்த பிரச்சனை முழுமையாக விலகுவதும், அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையில் வருவதற்கும், கூட இருக்கிறதுல யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டாம்ங்கிற ஒரு குழப்பம் மனசுக்குள்ள இருந்துருக்கும். இப்ப தெளிவாக யாரை நம்புறது, இவர்தான் சரியானவர் தப்பானவர் அப்படின்னு புரிஞ்சுட்டு முடிவெடுக்க போறாங்க. அடுத்தடுத்த புதிய முயற்சிகள் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப மீனராசிக்காரா அது பெரிய சக்சஸ் ஆகும்.
ரொம்ப நல்ல நேரம் இப்போ நடக்கிறது. மகேஷ் ஐயர் சார், மீன ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே இவங்களுக்கு ஒரு விதமான எண்ணங்கள் வந்து காப்பாற்றிட்டே இருக்குங்க. ஓகே. நிறைய விஷயங்களில் பட்டு இனிமேல் படுறதுக்கு என்னங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். பொதுவாக இவங்க இப்போதைக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, யாரையும் நம்பக்கூடாது, ஆன் த ஃப்ளோ நம்ம போகணும். அதுதான் இவங்களை காப்பாற்று. ஓகே. இந்த குரு 5ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சில விஷயம் புரிய வரும். கஷ்டத்தில் இருக்கும்போது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியும். அதே மாதிரி குரு 5ஆம் இடத்துல இருந்து 7 சனி இருக்கும்போது இந்த மாதிரி புரிதல் இவர்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த ஆசைகள் நிறைவேறும். ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளியில் வருவாங்க. யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்களோ அவங்கள வெளியே படுத்துவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு. நீங்கள் கவலைப்படாது, நான் இருக்கேன். இவங்களுக்கு பிடிக்காத ஒரு குணாதிசயங்கள். பின்னாடி பேசினா பிடிக்காது. இவங்க முன்னாடி திட்டினா கூட வாங்கிப்பாங்க, பின்னாடி பேசினா டென்ஷன் ஆகிடும், பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை இறைவன் பார்த்து கண்ணில் காமிப்பாங்க, நகர்த்தி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. முந்தி யாராவது பேசினா வருத்தப்படுவாங்க. மனிதன் தோல்வி ஆகிறதுக்கு 3 காரணம் இருக்கு சார். ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் கொண்டது. கண்டிப்பா சார். சிங்கம் ஒரு மனிதனை ரொம்ப கோபம் வந்தால் என்ன பண்ணுன்னா கடிக்கும், கடிச்சு சாப்பிட்ரும். புலி கடிச்சு சாப்பிட்ரும். யானை தந்தத்தினால் அடிக்கும், தூக்கி மிதிக்கும். பாம்பு கொத்திடும், எறும்பு கடிச்சிடும். மனிதன் என்ன பண்ணுவானே தெரியாது. கண்டிப்பா. இன்னொருத்தனை கீழே தள்ளணும்னா என்ன வேணா பண்ணுவான். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு எல்லா விஷயங்கள்லேருந்து வெளியில் வரணுங்கிறது மீனராசியோடைய கோர் முடிவாக இருக்கும். இந்த உலகத்தில் என்ன இருந்தால் மதிப்பாங்கங்கிறதுல அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகே. அதற்கான ஓட்டங்கள் ஆரம்பிக்கும். பாருங்கள், அரசியலில் இருக்கிறவங்க அரசியல்வாதியாக முழுமையாக மாறுவாங்க. அரசாங்கத்தில் இருக்கிறவங்க முழுமையான தன்மைகள் கொண்டு வந்துடுவாங்க. அதே சமயத்தில் செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க அடுத்த நிலைக்கு வந்துடுவாங்க. ஆன்மீகத்து மேலே பற்று இருக்கவங்க அடுத்த நிலைக்கு வருவாங்க. பேசிக்காக நம்ம இத்தனை நாள் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். தப்பு வெளியில் கிடையாது, நம்மக்கிட்ட தான். நம்ம தான் நம்மளை திருத்திக்கணும். இனிமேல் பேசுகிறத கம்மி பண்ணு, எங்கே பேசணுமோ அங்கே பேசு. இப்படிங்கிற பல விஷயங்களில் மீனராசி அன்பர்கள் தன்னைத்தானே அந்த சிற்பத்தை செதுக்கும். பார்த்தீங்களா? ஆமாங்க சார். தன்னைத்தானே செதுக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இதை தெளிவுபடுத்தி கொண்டால் இப்போ இல்லைன்னா எப்போங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து. வேல்முருகன் சார், மீனராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும் போது? மீனராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அர்த்தாஷ்டம குரு 4ஆம் இடத்துல எடுக்கிற முயற்சிகளில் தடைகளை, தாய் உடல்நிலை பாதிப்பு, உறவுகளால் பிரச்சனைகள், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ வந்து குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வரார். ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. ஜென்ம சனினால நிறைய மனக்குழப்பங்கள், தெளிவில்லாத சிந்தனை, லைஃப்ல யாரையுமே நம்ப முடியாத ஒரு சூழல், அந்த மாதிரியான சூழல் இருக்கிற நேரத்துல குரு பகவானின் 5ஆம் இட சஞ்சாரம் அந்த ராசியவே பார்க்குது. அப்போ 7.5 சனியால ஜென்ம சனியால ஏற்படக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் நீங்கும். சூப்பர். எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இவங்களுக்கு ஏற்படும். இருக்கிற உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி ஒரு புது வழி பிறக்கும். அதாவது வந்து ரொம்ப நாளா ஒருத்தன் வந்து இருட்டுல மூடி வச்சாலோ இல்லை ஒரு காற்று புகாத இடத்துல இருக்கிறாங்க, திடீர்னு அவனுக்கு திறந்து விட்டா எவ்வளவு குளிர்ந்த காற்று இருக்கு. அந்த மாதிரி இந்த குருவின் பார்வை மிக பெரிய மாற்றங்களை, முன்னேற்றங்களை, எல்லா வகையிலும் நன்மைகளையும் செல்வங்களையும் செல்வாக்கையும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க, மீன ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? அதுல எப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணா வாழ்க்கையில திகுன்னு மேல போயிட்டே இருக்கலாம்? ராசி அதிபதியே போய் 5ல் போய் குரு உச்சமா இருக்கு. ஜென்மத்துல சனி. சூப்பர். இவங்களுக்கு அமோகமா இருக்கு. மீனராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லபடியா இருக்கு. ஆனா அந்த வரனெல்லாம் இவங்களுக்கு வந்து அமைய கிடைக்கணும்னா இவங்க வந்து எதிர்த்து யார்ட்டையும் பேசக்கூடாது. ஒரு பணிவு வேணும், ஒரு மரியாதை வேணும். அதே மாதிரி சனி பகவான் கால் சம்பந்தப்பட்டவர். கீழே அமர்ந்து சம்மணங்கள் போட்டு தான் இவங்க சாப்பிடணும். இவங்க சேர்ல உட்காந்து சாப்பிடக்கூடாது. இப்படி இருந்தாவே அந்த 5ஆம் இடத்துல போய் குரு உச்சமானதுன்னா என்ன பதவி தேடி வருமோ அந்த பதவி தன்னால தேடி வரும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து கீழே உட்கார முடியாதுன்னு ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு குட்டி சேரா போட்டுக்கலாம். ஓகே, குட்டி சேர் போட்டுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. முடிஞ்சவங்களுக்கு கால் சம்மணங்கள் போட்டு உட்காந்து சாப்பிட்டா காலை மடக்கி சனி பகவானை தன்னடக்கத்தோட உட்கார வச்சு சாப்பிட வச்சோம்னா அமோகமா இருக்கும். அவங்களுக்கு பதவி தானா தேடி வரும். ஆனால் மீனராசிக்கு நல்லா தான் இருக்குது. பெருசாக ஒன்று செய்யறதில்ல. முன்னோர்களுக்கு காக்காய்க்கு சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லணும். சூப்பர். சனிக்கிழமை நைட்டு
வெள்ளிக்கிழமை நைட்டு சாதத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு அந்த சாதம் எடுத்து பிள்ளையார் பிடிச்ச மாதிரி இப்படி புழிஞ்சு நம்ம கைரேகை அந்த சாதத்தில் பதியணும். ஓகே. அந்த சாப்பாடு காலையில் எடுத்து வைக்கணும் காக்காய்க்கு. ஓகே. எடுத்து வச்சா இவங்களுக்கு அந்த ஜென்மச்சனினால வர பிரச்சனைகள் முடியும். ஓகே. அம்மா இப்போ காக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போலாம் ரொம்ப ட்ரெண்டி ஆயிடுச்சு. மிக்சர் எதுவும் இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்குது. பால் ஏடு எதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாமா இல்லை சீரியஸாக தான் கேட்குறேன்? வைங்க, அதனால ஒன்றும் இல்லை. ஆக மொத்தம் ஒரு பிடி சோறு நம்ம கையால் அது வச்சுதான் ஆகணும். நீங்கள் 3-4 நாள் தொடர்ந்து வையுங்க. முன்னோர்கள் நினச்சி வச்சாவே அது தன்னால் தேடி வரும். எங்க இருந்தாலும் சூப்பர். வச்சா தானே வரும். கண்டிப்பாக. வரதுலேயும் நம்ம வைக்காம இருக்கிறோம்ல. கண்டிப்பாக. நேயர்களே, இப்போ வரைக்கும் நம்மளோட அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை சொல்லியிருந்தாங்க. மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.